Hi student, 12th standard chapter 6 Apollonius theorem, Apollonius theorem, state and prove Apollonius theorem கேட்டால் ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூவ் பண்ணோம் அல்லது நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கணும் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. Apollonius theorem கேட்டால் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, if D is the midpoint of the side of BC, BCக்கு D என்ற மிட் பாயிண்ட் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள், BC of the triangle ABC, ABC ட்ரையாங்கிள் BC சைடுக்கு D என்ற ஒரு மிட் பாயிண்ட். ஓகே, so that so by vector method then modulus of நமக்கு AB vector whole square plus modulus of AC vector is equal to 2 times 2 into modulus of AD vector whole square plus modulus of BD vector whole square equal பெரிய பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் டி எந்தனா பிசிக்கு டி மிட் பாயிண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ராப்ளம். ஓகே, இது நமக்கு 90 டிகிரி மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ நமக்கு பிடியும் என்ன வரும், டிசியும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகுது, மிட் பாயிண்ட்னாவே ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துலாம். ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ்சி வெக்டர் ஹோல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். ஏபி வெக்டர் ஈக்குவல்னா நமக்கு ஏபி வெக்டர் இருக்கு, ஏபி வெக்டர் சொல்லலாம். இது வந்து நேரம் இது டிட்டர்மெண்ட் எடுத்துட்டு கூட போட ரெண்டு சேம் தான். இது வெக்டர் போட்டாலும் டிட்டர்மெண்ட் போட்டாலும் ரெண்டு சேம் வெக்டர் தான். வித்தியாச ஸ்கேலர் போட்டாலும் சேம் தான். ஓகே, இப்போ ஏபி வெக்டர் எப்படி சொல்லலாம், நமக்கு ஏடி வெக்டர் பிளஸ் நமக்கு டிபி வெக்டர். ஏடி என்னடா ஏபி வெக்டர் சொல்லலாம், ஏடி வெக்டர் மிட் பாயிண்ட் பிளஸ் பிடி வெக்டர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் ஏசி வெக்டர் சொல்லலாம். நமக்கு ஏசி வெக்டர் ஏடி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். இது ஸ்கொயர் டைம்ஸ் அப்படியே இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தனா ஏபிக்கு என்ன பண்ணுவோம், ஏடி பிளஸ் டிபி பிளஸ் ஏசி வெக்டர் என்ன சொல்லலாம், ஏடி பிளஸ் டிசி. இதுக்கு வந்து இந்த வெக்டர். ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும், டிபி வெக்டர். வெக்டர் எதுக்கு ஆப்போசிட் வருது நமக்கு. அப்போ நம்ம டிபி வெக்டர் இருக்குது, இந்த ஆரம் மார்க் இந்த சைடு இருக்குது நமக்கு. ஓகே, அப்போ ஆரம் மார்க் ஆப்போசிட் என்ன பண்ண வரோம், இப்படி ரிவர்ஸ்ல பண்ண வரோம் மைனஸ் ஃபேக்டர். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச். அப்படி தெரியல உங்களுக்கு புரியலன்னா இந்த 2 டைம்ஸ் என்ன வரும், இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் ஃபேக்டர் வரும். எனக்கு டிபி வெக்டர் வந்து பிடி வெக்டர் ஆகும்னா மைனஸ் வரும். எப்பவுமே ரெண்டுனா வெக்டர் பொசிஷன்ல ரெண்டு வெக்டர் சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் ஃபேக்டர் வரும். ஓகே, ஹோல்ஸ் ஏடி வெக்டர். இப்போ இந்த டிசி வெக்டர் வந்து பிடி வெக்டர்னு யூஸ் பண்ணலாம். ஏன் நமக்கு டிசி வெக்டர் எப்படி இருக்குது, பிடி வெக்டர்னு சொல்லலாம் நமக்கு. ஓகே, அப்போ டிசி எப்படி இருக்குது, பிடிக்கு ஈக்குவல் என்ன மிட் பாயிண்டாக இருக்குது. டி வந்து மிட் பாயிண்ட் ஆகுது. அப்போ டிசிக்கு என்ன அப்ளை பண்ணலாம், பிடி வெக்டர். ஏன்னா பிடி வெக்டர் இருக்குது, அப்போ டிசிக்கு என்ன பண்ணலாம், பிடி வெக்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிட் பாயிண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, இது நமக்கு கேன்சல் பண்ணிடுங்க. ஏடி வெக்டர் 2 டைம்ஸ் ஆஃப் இப்போ நான் திரும்பி என்ன வரும், இந்த வெக்டர் வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 2 காமன் ஃபேக்டர் வந்துடும், ஏடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், ஆன்சர் வந்து நமக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ட்ரையாங்கிள் வச்சு நமக்கு என்ன வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன வரும், பிடி வெக்டரும் டிசி வெக்டரும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நமக்கு. ஏன்னா மிட் பாயிண்டாக இருக்குது. அதை வச்சு ரிசல்ட் இஸ் வெரிஃபைடு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.